வரடா. கதிரே, உங்களை தான் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்களே, எதுக்கு வந்தீங்க? போங்க வெளில. படா. இங்க நின்று என்ன பேச்சு? போங்க போங்க, பார்த்து போங்க. ஏப்பா தம்பிங்களா, இங்கெல்லாம் நிக்காதீங்கப்பா, எல்லாம் கிளாஸ் ரூமுக்கு போங்க. இவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்தோம், இப்போதான் வெளியே வந்தோம். ஏன், ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, உங்களுக்கு எல்லாம் விஷயமே தெரியாதா? அந்த கதிர் மறுபடியும் இன்ஸ்டியூட்டுக்கு வந்துக்கிறான்ப்பா. அவ வர்றதுக்கு நாங்க ஏன் உள்ள போனோம்? என்னடா இவன் போன எபிசோட் கதையை வந்து இப்ப கேட்டுக்கிறான். ரொம்ப லேக் பார்ட்டியா இருப்பான் போல. தம்பி, சஸ்பெண்ட்ல இருக்க ஒருத்தன் திடீர்னு இன்ஸ்டியூட்டுக்கு வரான்னா என்ன அர்த்தம்? என்ன பெருசா அர்த்தம் இருக்க போறது? எதையாவது மறந்து வச்சுட்டு போயிருப்பேன், இல்ல மனசு மாறி மன்னிப்பு கேட்க வந்திருப்பேன். அவன் எதுவும் லேஸ்ல மறக்கிற டைப்பும் இல்ல, மன்னிக்கிற டைப்பும் இல்ல. அவன் ஏதோ பிளானோட தான் பிரச்சனை பண்ண வந்திருக்கான். எதுக்குப்பா வம்பு? எல்லாம் உள்ள இருக்குதான் நல்லது. போங்க போங்க. ரூல்ஸ் மீறி வந்தவன வெளியில போன்னு சொல்றதை விட்டுட்டு எங்களை உள்ள போன்னு சொல்றீங்க. அதானே அநியாயமா இருக்கு. என்ன அநியாயம்? துஷ்டன் வந்திருக்கான், நம்மள தூர போன்னு சொல்றான். நல்லது தானே? எது நல்லது? பிரச்சனை பண்றவனை விட்டுட்டு சும்மா இருக்கணும் வந்து டிஸ்டர்ப் பண்றது உங்களுக்கு நல்லதா? சந்தோஷ், நீயா இப்படி பேசுற? சாரிங்க, தர்மத்துக்கு தோல் கொடு, அநியாயத்தை தட்டி கேள்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும்னு உங்க அம்மா சொல்லி கொடுக்கலையா? இருங்க இருங்க, உங்களெல்லாம் பெரியவான்னு யார் சொன்னா? வயசாயிட்டா பெரியவான்னு இவளே நினைச்சுக்கிறா போல. நாம நக்கல் அடிக்கிறான்னு பாத்தியா? இதுக்குதான் அப்பவே வானான்னு சொன்னேன். கேட்டியா நீ? நான் பாவம் நம்ம பசங்க என்ன இப்ப பார். ஏன்பா, இப்போ நீங்க உள்ள போவீங்களா மாட்டீங்களா? சந்தோஷ், பாவண்டாவா, ரொம்ப கெஞ்சரா. டாஸ் போட்டு பார்த்து சொல்லிடுவோம். பயமா இருந்தா அவங்களும் உள்ள போக சொல்லு, நாம எதுக்கு போகணும்? ஒன்று தெரியுதா உனக்கு? என்னடா இவனுங்க வில்லங்க அங்க விட மோசமானவனுங்கடா. எப்படி சொல்ற? டேய், அவனுயாவது கெட்டவன்னு மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஆனா இவனுங்க பாக்குறதுக்கு முழமுழன்னு இருந்துக்குன்னு நான் வில்லத்தனை வேலை பண்றானுங்க போர். அவங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்களாவா? பச்சைகள் பறந்து பல வருஷம் ஆச்சு. கதிரு, என்ன திமிரு? சஸ்பெண்ட் பண்ண பிறகும் ஒரு வாரத்துக்கு இங்கே வரக்கூடாதுன்னு ரூல்ஸே இருக்கு. அதையும் மீறி நம்ம வந்திருக்கோம். இது கொஞ்சம் ஓவரா இல்லை? கொஞ்சம் இல்லைடா, இது ரொம்பவே ஓவராக தான் இருக்கு. தெரிஞ்சே ஏன் கதிரு பிரச்சனை விலை கொடுத்து வாங்குற? ஏய், பிரச்சனையோ தீர்வோ அதை வாங்குறதுக்கு ஒரு விலை இருக்கு, அதை கொடுத்து தான் ஆகணும். புரியலையே கதிரு. என்னென்ன வெத்தலை பார்க்க வச்சா வெளில அனுப்பிச்சாங்க, விரட்டி தான் அனுப்பிச்சாங்க. ஆமா, விரட்டி தான் வெளில அனுப்புனாங்க. அப்போ மிரட்டி தான் உள்ள வரணும். ஓ, நீ அப்படி வரியா? உன் ரூட்டே புரிய மாட்டேங்குது கதிர. புரிஞ்சு நீ என்ன பண்ண போற சொல்லு. அதானே, உனக்கு எதுக்கு ரூட் எல்லாம்? கதிரு காரணம் இல்லாமல் உள்ள வந்திருப்பான். ஏய், ஒரு காரணமும் கிடையாது. அண்ணன் வாரன்னு சொல்லியிருக்காரு. யாரு? சிவானா? அண்ணனுக்கு மேட்ரு தெரிஞ்சிச்சா? அப்போ அவ்வளோதான். கேட்டு காண்டாயிட்டார். நீ இன்ஸ்டியூட் போ, நான் வந்துடுறேன்னு சொன்னார். அப்போ செத்தா அந்த பீட்டி. டேய், அவன் நம்ம கையால் தான்டா சாகணும். சிவானு உன்னோட டென்ஷன் பாட்டியாச்சே, அவரே அவன் கதையை முடிச்சிருவாரு. உனக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏய் இரு.
என்ன கதிரு இப்பெல்லாம் கொலுசு சத்தத்தெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சுட்ட. அதானே வம்பே, ரசிக்க ஆரம்பிச்சு இப்போ ரகல வரைக்கும் வந்துருச்சே. அது என்னமோ தெரிலடா, அந்த சத்தம் கேட்டாலே என்னமோ பண்ணுதுடா. எல்லாம் வயசு கோளாறு தான் கதிரு. மனசுக்கு பிடிச்சவங்களோட பேரை கேட்டதுக்கு இவ்வளோ பெரிய குழப்பம்னா உன் மனசே குழம்பி இருக்கே. இன்னும் என்னென்ன நடக்குமோ? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? செல்வியை தலை பார்த்ததே இல்லை, ஆனால் ஃபீல் பண்ணுது. கற்பனையில் எந்த உருவத்தை வச்சு ஓட்டி பார்க்கும்? மனசுக்கு மட்டும் ஒன்று ஃபிட் ஆயிடுச்சுன்னா கற்பனை கண்ணு திறக்கும். அப்புறம் என்ன, கண்ணில் பார்க்காதெல்லாம் கூட தெரியும். அப்படி திறக்குமா என்ன? பிடி சாரும் பிரின்சிபல் சாரும் எங்க போயிருக்காங்க? வெளியில ஏதோ முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்களா, இன்னும் வரல. அதான பார்த்தேன். ஆள் இல்ல டைம்ல தான் இந்த அட்டூழி எல்லாம் நடக்குதா? பின்ன சார்லாம் இருந்திருந்தா இவங்கள உள்ள விட்டுருப்பாங்களா? சரி, பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு என்ன தீர்ப்பு சொன்னாங்களாம்? இன்ஸ்டிடியூட்ட மாத்தி தரேன்னு சொன்னாங்களாம். ஆனா அதுக்கு அந்த பொண்ணு அதெல்லாம் வேணாம், நான் இங்கேயே கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுச்சான். செம்ம தைரியம்ல. தைரியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த கதிரு அவ கிட்ட சாரி கேட்டானா. சாரி கேட்டா போதுமா? இவனெல்லாம் நிக்க வச்சு சுடணும். அம்மா பொறாளி, நீ ஒன்னும் ஆவேசப்படாத. பாதிக்கப்பட்டவளே கேன்டீன்ல உட்காந்து பாதாம் பால் குடிச்சிட்டு இருக்கா. நம்ம சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன மட்டும் அவன் தொற்றுந்தான்னு வையேன், புலம்பு இருப்பான். ஏன் பொண்ணு நினைச்சு பையனை தூக்கிட்டேன்னு தான். வெளிவராத இன்னொரு நியூஸ் தெரியுமா? என்னது? ஆக்சுவலா கதிர் எதிர்பார்த்து போன பொண்ணு வேறயா. ஏய், இது தப்பிக்கிறதுக்கு சொல்ற சாக்கு. நீ வேற. அவன் அவ்வளோ போதையில இருக்கும் போதும் விசாரிக்கும் போதும் இததான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தானா. சுத்தம் இதுல போதை வேறயா? பேசாம இவன் மேல ஸ்ட்ராங்கா 2-3 கேஸ் போட்டு ஜெயில தள்ளிடணும். ஜெயிலெல்லாம் வேஸ்ட், இவனெல்லாம் நிக்க வச்சு சுடணும். கையில துப்பாக்கிய கொடுத்தா நீயே சுற்றுவ போல. ஏன் உன் கையில கொடுத்தா நீ சுட மாட்டியா? ஐயோ, என்னாலலாம் முடியாதுப்பா. முடிஞ்சா அவனை நல்லவனா மாத்த முயற்சி பண்ணுவேன். ஹே, இவ என்னடி புதிய பாதை படத்தோட கதைய சொல்றா? அவ டேஸ்டே ஒரு மாதிரிடி. தெரியும் தெரியும், கதிர் கேங்ல பாடுற கானா பாட்ட இவ அப்பப்ப முணங்கும் போதே சந்தேகப்பட்ட. ஏய், எனக்கு கானா பாட்டு தான் பிடிக்கும், அதுக்காக அந்த கேங் எல்லாம் பிடிக்காது. ஹேய், என்ன பாட்டது? ஹே, பாடுடி. ஏகப்பட்ட பாட்டு இருக்கு, எந்த பாட்டு பாடுறது? உனக்கு பிடிச்ச பாட்ட பாடு. மனசு ஒரு கண்ணாடி, நீ வந்து நில்லு முன்னாடி. மனசு ஒரு கண்ணாடி, நீ வந்து நில்லு முன்னாடி. உன்னை என்ன காட்டுகிற உள்ள ஒரு கில்லாடி. உன்னை என்ன காட்டுகிற உள்ள ஒரு கில்லாடி. மனசு மனசு மனசு. அதுக்கு படிப்பு தேவையில்லை, கணக்கு புரியவில்லை. நீ ஏன் உள்ள வந்த? சொல்லுங்கடா, கேட்குறாருல. கதிரோட அண்ணன் பிரின்ஸ்பாலை பார்க்க வந்துட்டு இருக்கார் சார். அவர் வர்றது இருக்கட்டும், இவன் ஏன் வந்தான்? இவன் விஷயமா பேசலாம் சார், அவர் வராரு.
சங்கர, என்னடா இவன் வந்திருக்கான்? பின்ன தம்பிக்கு ஒன்றுனா அண்ணன் தான் வருவான். கெத்தை காட்டி இங்கே சீட்டை வாங்க வேண்டியது, அப்புறம் ஏதாவது பிரச்சனை நம்ம தலையிலே மிளகா அரிக்கிறது. ஏண்டா இவன் பேரு சிவா தானே? ஆமாடா, பெரிய தாதா. உள்ளே போய் என்ன ரகலை பண்ண போகிறான்னு தெரில. ஏய், கதிர் அவங்க அண்ணன் வந்திருக்காராம். அப்படியா? ஆமா. டேய், கதிர் அவங்க அண்ணன் வந்திருக்காராண்டா. அவன் பெரிய ரவுடியாம. ஆமா, உனக்கு தெரியாதா? அவர் பேர் கூட சிவா. வாங்கடா நம்ம போயிடலாம். எங்க? ரூமில் தான் இருக்காரு. சார், சிவா வந்திருக்கேன். வரட்டும். சார் அவனை இங்கே வரவிடாம நானே பேசி அனுப்பிடுவேன். இல்லை, நீங்கள் எதுவும் பேசாதீங்க. இது இன்ஸ்டியூட்டோட பிரச்சனை. நானே பேசிக்கிறேன். சார் அதுக்கு இல்லை. சொன்னா கேளுங்க செந்தில். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து வராது. இதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. ஓகே சார். நீங்க போகலாம். ஐயா வணக்கம். நான் சிவா வந்திருக்கேன். தெரியுது. ஐயோ, என்னடா இந்த தாதா வேற நேரா பிரின்சிபால் சார் ரூமுக்கே போயிட்டான். போலீஸ்க்கு ஒன்றா ஃபோன் பண்ணி வர வச்சிடலாமா? இந்த நேரம் பார்த்து வாதியாரங்களாம் கேம்புக்கு போய்க்கிறாங்களே. மேனேஜ்மெண்ட்டில் யாராவது இருக்காங்களா பார்ப்போம். போ. வா போலாம். யாரு? செல்வி. சந்தோஷ். என்ன தனியாவே இருக்கீங்க? ஆமா, எல்லாரும் வெளியே ஏதோ கலாட்டான்னு போயிருக்காங்க. ஏதோ ஒரு கலாட்டெல்லாம் இல்லை, கதிரோட அண்ணா வந்திருக்காரு. கேள்விப்பட்டேன். இந்த கதிரால எவ்வளவு பிரச்சனை இல்ல? ஆமா, இந்த மாதிரி ஆளுங்களால தான் இன்ஸ்டியூட்டுக்கே கெட்ட பேரு. ச்சே, நமக்கு படிக்கிறதுக்குன்னு உருப்படியா இந்த ஒரு இடம் தான் இருக்கு. இத கூட ஏன் இப்படி கெடுக்குறாங்க? என்னால நம்ப முடியல செல்வி. பார்வை போனதுக்கு அப்புறம் ஒருத்தரால இப்படி கூடவா நடந்துக்க முடியும்? நீங்க அவன்கிட்ட பேசியிருக்கீங்களா? ஆ, ஒரே வாட்டி ஏதோ கிட்ட வந்து உளறிட்டு போனான். என்கிட்டயும் அவன் ஒரு வாட்டி பேசியிருக்கான். உங்ககிட்டயா? என்ன பேசுனா? விடுங்க, அது ஒரு கதை. ஆனா அவன் தப்பான ஆளு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு சொல்ல விருப்பம்னா சொல்ல வேணாம். சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல. அத எப்படி சொல்றதுன்னு தான். பயப்படாதீங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி விஷயம்லாம் தயவு செஞ்சு மறைக்காதீங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ யார்கிட்டனா சொல்லி வைங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தெரியும், ஆனா இத நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டதில்ல. அன்னைக்கு நம்ம இன்ஸ்டியூட்டோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். அப்புறம் அன்னைக்கு நம்ம பிளே கிரவுண்ட்ல இருந்தப்போ
இவ்வளோ நடந்திருக்கு, சாதாரணமாக சொல்கிறீங்க. ஏன் இந்த ஆக்ஷன் எடுக்கல? ப்ளீஸ் சந்தோஷ், இதை இப்படியே விட்டுடுங்க. நாங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க. இதெல்லாம் வீட்டில் கேள்விப்பட்டாங்கன்னா என்னை இன்ஸ்டியூட்டுக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. இதை கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் என்னன்னு தெரியல, நீங்கள் கேட்டதும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். கண்டிப்பா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் செல்வி. தேங்க்ஸ். எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? ஆமா, அவன் உங்ககிட்டயும் ஏதோ பிரச்சனை பண்ணான்னு சொன்னீங்கல்ல, அதை நீங்க சொல்லவே இல்லையே. அது ஒன்றும் இல்லைங்க, வழக்கமான சீனியர் ஜூனியர் பிரச்சனை தான். இல்ல, நீங்க சொன்னதை பார்த்தா ஏதோ பெரிய ப்ராப்ளமா இருக்கும்னு நினைச்சேன். சரி வாங்க, வெளியில என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பாப்போம். என்ன யோசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க, நான் இருக்கேன். உனக்கு நல்லதே புரியாதா? விளங்க மாட்டேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உனக்கு இந்த இன்ஸ்டியூட்ல சீட் வாங்கி தர நான் எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? உனக்கு இது சாதாரணமா போச்சா? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இங்க இடமே இல்ல. உடனே யாரா உள்ள சேப்பா? நீ யாரு? ஒரு தாதாவோட தம்பி. உனக்கு யாரா இங்க இடம் தருவா? உனக்கு பிரின்சிபால் சாரோட கால்ல விழுந்து தான் அந்த சீட்டு வாங்கி கொடுத்திருக்காங்க. அதோட அருமை தெரியாம என்ன அசிங்கப்படுத்திக்கலாம். சார், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். இவனை இங்கே வெட்டி போட்டுறேன். சிவா, எங்களுக்கு யாரோட உயிரும் வேண்டாம். இந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் தான் முக்கியம். அது எனக்கு தெரியும் சார். என் வாழ்க்கை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இவனாவது நல்லா இருக்கட்டும் தான் கஷ்டப்பட்டு இங்க சேர்த்து விட்டேன். இவெல்லாம் வெளியே இருந்தா சீரழிஞ்சு போயிடுவான் சார். இவன் பண்ண தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டியூட்டை விட்டு மட்டும் வெளியே போன்னு சொல்லிடாதீங்க சார், ப்ளீஸ். செல்வி, சாரி செல்வி. எதுக்கு சொன்னா நீ என்ன தப்பா எடுத்துக்க மாட்டிய?
நீ நினச்சிதான் அந்த செல்வி கிட்ட நிறுத்துறியா? நிறுத்திட்டேனே. அது நீ இல்லைன்னு தெரிஞ்சதும் நிறுத்திட்டேனே. இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? உண்மையை சொல்றதுல என்ன அசிங்கம் செல்வி? நீ நினச்சிதான் அவகிட்ட. போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான்.